நேற்று நைட்டு திருவிழாக்கு போனோம்ல. ஆமாம். அப்போ எல்லோ கலர் சாரி கட்டுன்னு ஒரு பொண்ணு வந்தாமச்சு. ம் பார்க்க சும்மா கும்முன்னு இருந்துச்சு. ம் ஒரு வராசு நம்பரு இது ஜிவ்னு வச்சு மச்சு உடம்ப. என்னடா அப்படி சொல்கிற? இது கூட பரவாயில்ல, நம்ம ராஜிக்கிறான்ல அவன் அந்த பொண்ணை கையை பிடிச்சி வலிச்சு ஒரு இடி இடிக்கிறான் வச்சு. அந்த கூட்டத்தில் அந்த பொண்ணை இடிக்கிறது கூட அந்த பொண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. திருவிழானாலே இதே வேலையை சுற்றினுக்கிறாங்க வச்சு ஒரு சில பேர். அதில் நீயும் ஒருத்தவன்ல மச்சான். போன வாரம் திருவிழா வச்சாங்கல்ல, அதில் உன் தங்கச்சி ஒருத்தன் கை பிடிச்சி வலிச்சான் மச்சு. என் கண்ணால் நான் பார்த்தேன். ஒருத்தன் யார் மச்சான்? அவன் காட்டுறான், வெட்டிடுறான் அவனை. உன் தங்கச்சின்னு சொல்லும் போது மட்டும் உனக்கு அப்படியே சூடாகுது. அப்போ மற்ற பொண்ணுங்கன்னா உனக்கு ஜில்லுன்னுக்குதா? டேய், எல்லாரும் அவங்கவுங்க மன கஷ்டத்துக்காக தான்டா சாமியை கும்பிட திருவிழாவுக்கு வராங்க. ஆனா நீங்க அதெல்லாம் புரிஞ்சிக்காம எல்லா பொண்ணுங்க கிட்ட போய் தப்பா நடந்துக்கிறீங்க. உன் தங்கச்சியை பார்க்குற மாதிரி மொத்த பொண்ணுங்களையும் பாரு. அத்தை வாட்டி நீ இடிக்க போகல, இடிக்க போகும்போது உன் தங்கச்சி ஞாபகம் உனக்கு வரும். மச்சான் சாரி மச்சான், என் தங்கச்சிக்குன்னு ஒன்று வரும்போது தான் அது எனக்கு புரியுது. உண்மையாக தப்பு பண்ண மாட்டேன் மச்சான். என் கிட்டலாம் மன்னிப்பு கேட்காத மச்சான், அந்த சாமி கிட்ட போய் கேளு, உன்னை மன்னிக்கும்.